ஐஸ்கிரீமை 5 ரூபாய் 10 ரூபாய்க்கு வாங்கின காலம் போய் இப்போ 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருக்கோம். நம்ம ஐஸ்பேல 60+ ஃபிளேவர்ஸ் இருக்கு. அதுல 30 to 40 rupees சேல் பண்ற ஐஸ்கிரீம்ல 54% வரைக்கும் உங்களுக்கு ப்ராஃபிட். உதாரணத்துக்கு 30 rupees சேல் பண்ற ஐஸ்கிரீம்ல 15 rupees ப்ராஃபிட்டும், 40 rupees சேல் பண்ற ஐஸ்கிரீம்ல 20 rupees வரைக்கும் ப்ராஃபிட் இருக்கு. இப்போ வின்டர் சீசன்லயும் ஒரு நாளைக்கு 2000ல இருந்து 4000 வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியுதுன்னு, சம்மர் சீசன்ல 6000ல இருந்து 10,000 rupees வரைக்கும் ஒரு நாளைக்கு ஏர்ன் பண்ண முடியுதுன்னு நம்ம குரோம்பேட் ஹசனாபுரம் ஐஸ்பே பிரான்ச்சைசி ஓனர் சொல்றாரு. ஒரு நாளைக்கு அப்ராக்சிமேட்டா ஒரு 2000 2500 எதிர்பார்க்கலாம். சாட்டர்டே சண்டேனா ஒரு 3000 3500 எதிர்பார்க்கலாம். வெதர் இல்லைன்னா நல்லாவே ஓடும். நான் மார்க்கெட்டிங் பேம்ப்ளெட்ஸ் கூட கொடுக்கல இப்போ வரைக்கும். ஜீரோ மார்க்கெட்டிங்ல எனக்கு ஒரு நாளைக்கு இவ்வளோ ஓடுது. வந்தாங்க இப்போ மெனு பார்க்காம வாங்குற அளவுக்கு மக்கள் இதாயிட்டாங்க. ஸோ வர்றாங்க, பார்க்குறாங்க. ஸோ இது லைக்கிங் 100% ரியல் இன்கிரீடியன்ஸ் ரெசிடென்சியல் ஏரியா டார்கெட் பண்ணால் நல்லா ஓடுங்கிறது என்னோட கருத்து. தூத்துக்குடி சின்ன ஊர் தான், அதுக்குள்ளேயே 3 பிரான்ச் இருக்குது. ஐஸ்பே இப்போமே 3 பிரான்ச் இருக்குது. அது போக சென்னையிலையும் நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. இதையே தான் 150+ ஐஸ்பே பிரான்ச்சைசி ஓனர்ஸும் சொல்றாங்க. ஸ்கூல், காலேஜஸ் ஆர் ரெசிடென்சி பக்கத்துல just 100 square feet இடம் இருந்தா போதும், நீங்களும் ஐஸ்பேல பிரான்ச்சைசி ஓபன் பண்ணலாம். பிரான்ச்சைசி ஃபீ just 1 lakh and ஸ்டாக் ஃபீ just 45,000 இன்வெஸ்ட் பண்ணா போதும் ஐஸ்பே பிரான்ச்சைசி ஓபன் பண்ணலாம்.